4,93,25,500 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. நீங்க வெறும் 35% தான் வாக்கு வாங்கியிருக்கீங்க. மீதமுள்ள 65% வாக்கும் பாத்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லாம நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. எனக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போதாங்க வேடிக்கையா இருக்கு. இவர் உண்மையாலுமே அரசியல்ல துணை முதல்வரா இருந்தாரா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இத சொல்லும் போதுதான் அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல, இந்தியால எத்தனை கட்சி இருக்குன்னு கூட தெரியாது போல. அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க ஜெயிக்கல, ரொம்ப கம்மியான வாக்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரே கட்சி பாத்தீங்கன்னா 35% வாக்கு வாங்கியிருக்கு. அதை இவருக்கு புரிஞ்சுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அப்படின்னா இவர் என்ன துணை முதல்வராக இருந்து இவர் என்னதான் ஓகேங்க பாய். இதுக்கு மேல எனக்கு பேச விருப்பம் இல்லை. நன்றி.